அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி. அந்த வெற்றியை கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் கருத்து கணிப்புன்னு போட்டியல்ல, எல்லா ஊடகத்துலையும் போட்டிங்கல்ல, அவர் ஜெயிப்பாரா, இத்தனை சீட்டில் வருவார், இழுபறியில் வரும், என்னென்னமோ அந்த வாக்கு என்று 2 நாளைக்கு முன்னாடி முதற்கொண்டு போட்டு மக்களை குழப்புனீங்கல்ல. இப்போ உங்களுடைய கருத்து கணிப்பை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அதில் கருத்து கணிப்பில் கரெக்டாக போட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரே மனுஷன் தான். அவர் யாருன்னா முன்னாள் அதிகாரி அண்ணன் ரவி ஐபிஎஸ். அவங்க தான் அந்த கருத்து கணிப்பை கரெக்டாக போட்டாப்புல, 2 நாளைக்கு முன்னாடி போட்டாப்புல. நாங்கள் எடுத்த சர்வேயில் தாவேக்கா இத்தனை இடத்துல வெல்லும், இத்தனை சதவீத வாக்கில் இருக்கணும்னு கரெக்டாக போட்டது அவர் மட்டும்தான். இவ்வளவுக்கும் அவர் பெரிய மீடியாலாம் கிடையாது, ஒரு யூடியூப் சேனலில் கரெக்டாக போட்டாப்புல அவருடைய சர்வே. மற்ற எல்லாரும் செய்தி ஊடகங்கள் வச்சுருந்த என்னென்ன போட்டிங்க, அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம தாவேக்கா கட்சி ஆரம்பித்தோடனே தாவேக்காவை எவ்வளோதோ விமர்சனம் பண்ணான். அது பூரா தற்கூரி கூட்டம், 2 சீட்டுக்கு மேலே வராது, 4 சீட்டுக்கு மேலே வராது, 10 சீட்டுக்கு மேலே வராது அப்படின்லாம் சொன்னேன். நான் மோகன் 2 சீட்டுக்கு மேலே சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? ஆனால் தனி பெரும்பான்மை அடையலை, இருந்தாலும் அது ஒரு வரலாற்று வெற்றி தானே இன்றைக்கி. சொல்லுங்கள். அவர் அப்படி சொன்ன அவர் ரவி ஐபிஎஸ் அவர்களையும் நம்ம திட்டினான். இவர் எப்படி சொல்லுவார், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு திட்டினான். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணாங்க? அவர் வளர்க்குன்னு சொன்னால் 234 தொகுதியிலையும் அவர் போய் பிரச்சாரமும் பண்ணலை. கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 தொகுதி போயிருப்பார், அவ்வளவுதான். வேறு எந்த தொகுதியிலையும் போகலை. அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டில் வெற்றி சூடியிருக்கார். இன்றைக்கி நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்களை எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு. ஏன்னா அவங்க தான் எல்லா இடத்துலையும் சிட்டிங் எம்எல்ஏ, 3 முறை அமைச்சர், எம்எல்ஏ எல்லா இடத்துலையும் இருக்காங்க. தாவேக்காவிலிருந்து 234 தொகுதியிலையும் போட்டாங்களே, ஒரு வேட்பாளர், ஒரு 4-5 வேட்பாளர்களை தவிர மற்ற வேட்பாளர்கள் யாருக்காவது தெரியுமா? யார் நிற்கிறானா தெரியுமா இந்த தொகுதியில் நிற்கிறான்னு? ஆனால் இங்கே 5 முறை சிட்டிங் எம்எல்ஏ, 5 முறை எம்பியாக இருந்தவங்களோட சாதாரண ஒரு வேட்பாளர் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு போயிட்டார். காரணம் என்ன? அப்போனா எந்த இடத்துல இந்த வெற்றியை நழுவ விட்டாங்க? தேசிய அளவில் இருந்தெல்லாம் இங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் பலிக்கலையே. சாதாரண ஒரு வேட்பாளர் போய் ஜெயிச்சுவிட்டு அந்த இடத்துல 5 முறை சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சுவிட்டு போகிறா அப்படின்னா காரணம் என்ன? அந்த ஒற்றை மனிதன் விஜய்ன்ற அந்த ஒற்றை மனிதனுக்கு விழுந்த வாக்கை பார்த்தீங்களா? அவருக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தான். நம்ம நக்கல் பண்ணோம், 2 வருஷத்தில் எப்படிப்பா ஜெயிச்சிருவேன், ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம். ஆனால் ஒன்றும் இல்லையே. ஆனால் மக்கள் எல்லாரும், ஆனால் அவர் சொன்னாப்புல அன்னைக்கு நம்ம நக்கல் பண்ணோம், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் விசிலுக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னாப்புல. அது எப்படி இருக்கும் அப்படி நக்கல் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வருவோம். தமிழ்நாட்டில் தாவேக்கா எப்படி வளர்ந்தது, பாஜக எப்படி வீழ்ந்தது? இன்றைக்கி பாஜக ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டில் உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பாஜக எந்த இடத்துல இருக்குது, எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு? ஒரு 2 சீட்டு, 4 சீட்டு, 29 தொகுதி வாங்கினாங்க. நான் மற்ற அந்த கூட்டணியெல்லாம் சுற்றி வரல, நான் சார்ந்த கட்சியவே நான் கேட்குறேன். இதுக்காக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய கட்சி தோற்றுறதுக்கு என்ன காரணம், இது என்னுடைய வழி. இன்றைக்கி எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு? 2, 4 எதுவுமே இல்லையே. என்ன காரணம்? நடந்து முடிந்த அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 18% வாக்கில் தூக்கி கொண்டு போய் வச்சுருந்தாப்புல பாஜகவை. இன்றைக்கி அந்த 18% வாக்கு விழுந்திருந்தாவோட பாஜக 27 தொகுதியிலையும் கண்டிப்பாக, ஓகே 27 இல்லாட்டினாலும் ஒரு 25-24 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கோம். அந்த ஓட்டு பூரா இன்றைக்கி எங்கே போச்சு? பாஜக ஏன் யார் அப்போனா ஓட்டு போடல? அது காரணம் யார்? பாஜக கடைகோடி தொண்டர்களோ யாருமே கிடையாது. எங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் யாரும் கிடையாது. பாஜக தொண்டர்கள் தான் சொல்லப்போனால் இறங்கி விளாத்தது. இன்றைக்கி சரி, கூட்டணி பண்ணிங்க. பாஜகவுக்கு 18%, ஏடிஎம்கேக்கு 13% சொன்னீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 31%. இன்றைக்கி 31% வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஓட்டு எங்கே போயிருக்கணும்? இன்றைக்கி விஜயண்ணா 35% எடுத்து அவர் போயிட்டார். இன்றைக்கி நீங்கள் 31% வச்சுருந்தாலும் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாவது இருந்திருக்கணுமே. அப்போனா தப்பு எங்கே நடந்துச்சு? பாஜகவுக்கு விழுந்த ஓட்டுலாம் எங்கே போச்சு? அப்போ ஓட்டு யாருமே போடலையா?
தமிழ்நாட்டில் தாமரை எங்கேயும் மலராதுன்னு சொன்னாங்க. அதையும் மலர வச்சார் அவர். அவர் வந்த உடனே கடைக்குடி தொண்டன் வரைக்கும் அண்ணாமலை அவர் வரவும் கடைக்குடி தொண்டன் வரைக்கும் போய் வந்து உழைச்சான் மனுஷன். பாஜகன்னு கெத்தா வெளில சொல்லி வச்சுருந்தான். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த கட்சி எப்படி ஜெயிச்சிச்சு, இந்த கட்சி எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து அந்த உள்ள நம்ம கட்சி எப்படி தோத்துச்சுன்னு பேசாமல் அந்த கட்சிகள் எப்படி ஜெயிச்சிச்சுன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஜெயிச்சிட்டாங்க, எப்படி ஜெயிச்சிட்டாங்க, மக்களை அனுதாப ஓட்டு போட்டாங்க தாவேக்காவுக்கு. அனுதாப ஓட்டே போடட்டும், ஜெயிச்சிட்டா இல்லை இன்றைக்கி நம்ம கட்சி நம்ம ஆண்ட கட்சின்னு சொல்லிக்கிறோம். என்னாச்சு வழக்கு தேசிய அளவில் எத்தனோ இடத்துல இருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்தை பிடிச்சிட்டான், எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே பாஜகவுடைய ஓட்டு எங்கே? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கட்சியை தூக்கி கொண்டு போய் வளர்த்து வச்சுருந்தாப்புல, இன்றைக்கி அந்த வளர்த்ததுலாம் எங்கே சரிவில் தான் போய் நிற்கிது. அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. அவர் அப்பவும் சொன்னாப்புல, அவரை வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு பாஜகக்காரனோட ஒரு தொண்டனாக நான் பேசுகிறேன். இந்த இடத்துல கடைகோடி தொண்டனாக நான் பேசுகிறேன். அவரை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, அவர் கூட்டணியே வேணாம் சொன்னாப்புல. கூட்டணியில் போனீங்க. இன்றைக்கி வந்து கூட்டணி போகாமல் இருந்திருந்து பாஜக தனிச்சு நின்றுருந்துச்சுன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும். இன்றைக்கி அண்ணாமலையா விஜயான்னு ரெண்டு பேருக்கு தான் போட்டி வந்திருக்கோம். ஒன்று நீ முதலமைச்சராக, நான் எதிர்கட்சி, அந்தளவுக்கு தான் போயிருக்கான். இன்றைக்கி அது டோட்டலாக அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போ பாஜக எங்கே? எல்லோரும் ஜெயிச்சை பற்றி பேசுகிறேன். நான் என் பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி எத்தனை சதவீதத்தில் இருக்குது வாக்கு? ஒரு கடையோடி தொண்டனா இந்த அளவுக்கு ஒரு வழினா, இதில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இது இனிமேலாவது பாஜக எப்படி தோத்துச்சு, இனிமேல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் யோசிக்கணும். இனிமேல் பாஜக வந்து யாரு கூட கூட்டணின்னு போகக்கூடாது. அப்படியே கூட்டணி போனாலும் பாஜக கூட தான் கூட்டணியாக இருக்கணும். முடியும் பாஜக இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகக்கூடாது. அதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு சரிவு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எளிதில் வெற்றியை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எளிதில் அந்த வெற்றி கிடைக்காத காரணம் என்ன? பாஜக எப்படி தோத்துச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சா அது கரெக்டாக புரியும். அண்ணன் அண்ணாமலை அவரை மாற்றினதுலேருந்து எவ்வளவு பிரச்சனை. அவர் வேணான்னு சொல்லிட்டாப்புல, கூட்டணியும் வேணாம், நம்ம தனித்து நின்றுருந்தாவோட இன்றைக்கி வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும். பாஜக இன்றைக்கி காலூன்றி நின்றுருக்கோம். இனிமேலாவது பாஜக மேலே எழுந்து வரணும். கண்டிப்பாக அதுக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு எல்லாரையும் விழுகணும். பாஜகவும் எல்லா இடத்துலையும் நிற்கணும்னா அதுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். இது யார் வேணாலும், நான் மற்ற தலைவர்கள் யாரையும் குறை சொல்ல. இன்றைக்கி அவர் வந்து தான் வளர்த்தாருன்னு நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பாஜக பிடிச்சி போய் இருக்கிற காரணம், எனக்குமே பிடிச்சி போயிருக்க காரணம் தமிழ்நாட்டில் அண்ணன் அண்ணாமலை, மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. உங்கள் ரெண்டு பேருக்காக தான் இன்றைக்கி பாஜகவிலே ஒவ்வொரு கடைக்குடி தொண்டனும் இருக்கிறேன். எங்கே கடந்த பாஜக, அண்ணன் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பாஜக எந்த இடத்துல நடந்துச்சு, இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? கொண்டாந்த அப்படியே ஒரு நோட்டை, ஏன் சொல்லப்போனால் தாமரை நோட்டுக்கு கீழேன்னு சொல்லியிருந்த ஒரு கட்சியை 18% தூக்கி வச்சுருந்தார். இன்றைக்கி அந்த 18% நம்ம போயிருந்தாலும் இன்றைக்கி எத்தனை சீட்டு நம்ம விட்டுருக்கலாம்? இப்போ பாஜகவுடைய ஓட்டு டோட்டலாக விழுகவே இல்லை, பாஜகவுக்கு விழுகலை. அதுதான் பிரச்சனை. என்ன காரணம்? இதுக்கு வந்து ஒரு கடையோடி தொண்டனோ இல்லை மாவட்ட தலைவர்களோ இல்லை நிர்வாகிகளோ மன்ற தலைவர்களோ அவங்களாம் யாருமே கிடையாது. மத்தியிலேருந்து பிரச்சாரம் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி ஜெயிக்க முடிஞ்சா? என்ன காரணம்? இனிமேலாவது பாஜக எப்படி ஜெயிச்சிச்சு, எப்படி இனிமேல் ஜெயிக்கணும் அதை யோசிக்கணும். இன்றைக்கி டிவிக்கே நம்ம கழிவு ஊற்றா அவருக்கு எவ்வளவு குடைச்சல். தற்கூரி கூட்டம், அணில் குஞ்சுகள், என்னென்ன பேர் வச்சுதான். அந்த கூட்டம் பூரா அவருக்கு ஓட்டாக மாறுமா? அவருக்கு அங்கே நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? அங்கே இருக்கிற ஆளுக்கு பூரா ஓட்டும் இருந்திருக்கு. அந்த கூட்டம் பூரா அப்படியே போய் விசில் சின்னத்துக்கும் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி பாஜகவுக்கு ஒவ்வொரு இடத்துல கூட்டம் கூட்டினாலே அந்த கூட்டம் பூரா அப்படியே போய் ஓட்டாக விழுந்துச்சா பாஜகவுக்கு? இல்லை என்டிஏ கூட்டணிக்கே விழுந்துச்சா? இல்லையே. என்ன காரணம்? மக்கள் மாற்ற வேண்டும்ட்டு மாறிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த மாற்றத்துக்கு காரணம் யார்? நாம் அந்த இடத்துல சரியான வேலையை செய்யலை. அண்ணன் அண்ணாமலையும் அவர் கொடுத்த அசைன்மெண்ட், நீ மாநில தலைவர் இருந்து தூக்குறியா, ஓகே தூக்கிக்க, நான் கூட்டணி வேணுங்கிறேன் போறியா போய்க்க, 234 தொகுதியும் பிரச்சாரம் பண்ணணுமா, கட்சி என்ன சொல்லுதோ அதை விழுந்து அவர் செஞ்சார். கட்சிக்காக உழைச்சார். இதை நான் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஒரு பாஜகவுடைய ஒரு கடைகோடி தொண்டனாக அண்ணன் அண்ணாமலையோட ஆதரவாளராக நான் சொல்கிறேன். இதை நான் சொல்லி நான் பெருமிதம் படணும். இனிமேலாவது நான்
இனிமேலாவது கட்சிக்கு நான் இந்த ஒரு சின்ன ஒரு என்னுடைய அறிவுரையாக சொல்கிறேன். இனிமேலாவது கட்சியை எப்படி வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி இனிமேல் மக்களை உள்ளுக்கு இழுக்கலாம், அந்த விஷயத்தை நம்ம முன்வைத்தால் மட்டும் பாஜக தமிழ்நாட்டில் மலரும். இல்லை என்றால் இதே கெதி தான். இப்போவும் சொல்கிறேன், பாஜகவுக்கு ஓட்டு இருக்குது, ஆனால் அது விழுகலை, அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் திரும்ப மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை வரட்டும். நான் இதுக்காக நயனா நாகேந்திரன் அண்ணனை நான் தவறாகவே சொல்லலை. நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் தவறாக அவர் வேலை செய்யலை, இது பண்ணலாம், நான் தவறாலாம் சொல்லலை. அவர் வரட்டும், கண்டிப்பாக மாற்றம் வரும். பாஜகவில் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். உழைச்சா மட்டும் அடுத்து இந்த ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டியன் சொல்லியிருப்பாப்புல 2031 எதிர்கட்சி தலைவர், 2036 ஆளுங்கட்சியாக பாஜக வரும் அப்படின்னு. 2041 இந்த நிலைமை போச்சுன்னா 2041 கூட பாஜக வராது, எதிர்கட்சி தேவையோட வராது. இனிமேலாவது பாஜக வளர்னா எல்லாரும் இனிமேலாவது கடுமையாக உழைக்கணும். இந்த தேர்தல் 2026 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல். இதை நாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் நம்ம போய் நிற்கணும், களம் காணணும். இனிமேல் பாஜக கூட்டணின்றதே வேணாம். அப்படியே கூட்டணி போனால் பாஜகவோட தான் கூட்டணி இருக்கணும் இல்லையோ, பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது. அதுதான் இந்த விளைவு. நன்றி, வணக்கம்.